2025ஆம் ஆண்டிற்கான இந்துக்களின் விவாத பெருஞ்சமர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் சபாலிங்கம் மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. தமிழ்தாய் வாழ்த்தினை அடுத்து 8வது இந்துக்களின் விவாத பெருஞ்சமரின் சொல்லாடல் சவால் கேடயத்தின் அறிமுகத்தை தொடர்ந்து விவாதிகளின் அறிமுகமும் நடைபெற்றது. ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை எனும் தலைப்பில் இந்துக்களின் விவாத பெருஞ்சமர் இடம்பெற்றது. இதில் வாதிகளாக கொழும்பு இந்து கல்லூரி அணியினரும் பிரதிவாதிகளாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினரும் களம் கண்டனர். இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணிவேராகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள். இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படைகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் சூறையாடிவிட்டு செல்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் சுவையாக மீன்களை எல்லாம் பொறுத்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அறகலை போராட்டத்தில் பொது சொத்துக்கள் நாசமாகிவிட்டது என அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களுக்காக 120 கோடி ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து நட்டஈடாக பெற்றிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய பட்டியல். தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று 120 கோடி ரூபாய் சட்டையீடாக வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் மலையக மக்கள் 10க்கு 10 லயக்குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய லயக்குடியிருப்பை தனி வீடாக மாற்றுவதற்கு திராணி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை வருட காலம் எங்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்று பூதாகரமான பிரச்சனையாக வந்துள்ளது என்றால், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் வாக்கு வங்கி உடைந்திருக்கின்றது என்றால், அதாவது என்கனவு யாழ்ப்பாணத்திற்கு 30,000 வாக்குகள் வழங்கப்பட்டதிலிருந்து இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அரசியல் நோட்டத்திலேயே இல்லாமல் போயிருக்கின்றது என்றால், அங்கு நாங்கள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட அரசியலை தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களிடையே இருக்கின்றது. காணி உரிமை வேண்டும், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வேண்டும், எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடலளவிலும் உளவியலிலும் பாதிக்க வைத்தது யார்? அதை இன்று வரை நீடிக்க வைத்தது யார்? உங்கள் அரசு ஊழியரா, இல்லை அரசியல்வாதிகளா? குருந்தூர் மலையிலே, வெடுக்குநாரி மலையிலே, வெடியரசன் கோட்டையிலே, ஆதிசிவன் கோயிலிலே என தொடங்கி இன்று தண்ணி முறிப்பு, தென்னை மரபடி, திரியை, வெறுகள் போன்ற விவசாய காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் மாற வேண்டும், 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற பாடநெறிகள் பல்கலைக்கழகத்திலே இல்லை, நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை, ஒரு தொடருந்தானது நேரத்திற்கு செல்ல வேண்டும், பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள், அதிக தொடருந்துகளை உள்ளீடு செய்க என்று எவராவது ஒருவர் நோட்டுக்கு அல்லது தெருவிலோ ரங்கி நின்று போராடுகிறார்களா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதற்கு எங்களிடம் பதிலே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள். சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது. எவ்வாறு என்று கேட்டால், அவ்வளவுதான். அந்த மௌனம் இதுதான் அன்றாட பிரச்சனைகளுக்கு காரணம். மதிப்புமிக்கவர்களே, நெருக்கமாக இருந்து 500 ரூபாய் கொள்ளையடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த ஒட்டுமொத்த 500 ரூபாயிலும் 50% கமிஷன் வாங்கும் அரசியல்வாதிகளை நான் பார்க்கின்றேன். இதில் யார் பெரிய குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுங்கள். 2 பேருமே திருடர்கள் தான். இந்த 2 திருடர்களில் யார் தெளிவான திருடன் என்பதுதான் இன்றைய வாதம். இலகுவாக புரிந்துவிட்டது. யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது? அரசியல்வாதிகள். IMF குறிப்பிடுகிறது, இன்று அதிக அளவிலான அரசு உத்தியோகத்தர்களுக்கு சும்மா சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று. ஆக சும்மா இருந்து சம்பளம் வாங்குவதற்காக வருகிறார்கள். நாங்கள் ஹர்ஷத் மெஹராவை கவனித்த நாங்கள் அதற்குள் இருக்கின்ற லக்கி பாஸ்கர்களை கவனிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. இன்று அரச திணைக்களங்களிலும் அரசாங்க ஊழியர்கள் கடமையாற்றுகின்ற கடமையகங்களிலும் ஒழுங்காக இயங்குவது என்றால் மின்விசிறிகளும் குளிரூட்டிகளும் தான். தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள், பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை. வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர். ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார். இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் 11 ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் கூறுகின்ற கல்வி
தான் இந்த ஊழலை செய்திருக்கின்றார்கள். 8வது இந்துக்களின் விவாத பெருஞ்சமரின் சிறந்த விவாதியாக கொழும்பு இந்து கல்லூரியின் 3ஆம் விவாதி பாலச்சந்திரன் கவிஷ்கர் தேவா தெரிவு செய்யப்பட்டார். வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்துவின் ஆதர்சம் விருது பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளைக்கு வழங்கி இதன் போது கௌரவிக்கப்பட்டது. 8 தடவைகள் நடைபெற்ற இந்துக்களின் விவாத பெருஞ்சமரில் யாழ் இந்து கல்லூரி அணி 6 தடவைகளும் கொழும்பு இந்து கல்லூரி அணி 2 தடவைகளும் வெற்றி ஈட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.